a student measure the diameter of a wire using a screw gauge with least count எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.001 சென்டிமீட்டர் ரைட்டா அண்ட் லிஸ்டட் தி மெஷர்மெண்ட். இதை வச்சு இப்படி லீஸ்ட் கவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ காஜை வச்சு ஏதோ ஒரு லென்த்தை மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணுறாங்க. அப்படி லிஸ்ட் டவுன் பண்ணும்போது என்னென்ன லிஸ்ட்லாம் வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏல 5.3 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.32 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 5.320 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா 5.3200 சென்டிமீட்டர் ரைட்டா. 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அக்கார்டிங் டு தி ஸ்கேல் படி ஒரு ஸ்க்ரூ காஜை வச்சு மெஷர் பண்ணுறேன், எனக்கு லீஸ்ட் கவுண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? இப்போ 5.3 சென்டிமீட்டர் அப்படின்னு மட்டும் மெஷர் பண்ணுறோன்னு வைங்க. இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ காஜே தேவையில்லை. நார்மல் ஸ்கேல்லே நமக்கு என்ன வரும்? சென்டிமீட்டரும் ப்ளஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எம்எம்மும் வந்துடும். இப்போ ஸ்க்ரூ காஜை மெஷர் பண்ணி இப்படி நான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரைட். அதுக்கடுத்து என்ன இருக்குது? 3க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் இருக்குது 32 சென்டிமீட்டர். அப்போது இந்த மெஷர்மெண்ட்டில் லீஸ்ட் கவுண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வரைக்கும் இந்த டிவிஷனை கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டிஜிட்டை நான் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேன். இந்த டிஜிட் யார்? எனக்கு 0.01 சென்டிமீட்டர். இங்கே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு மினிமம் மெஷர்மெண்ட் லீஸ்ட் கவுண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5.32 இருக்குது. அதாவது இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், அடுத்து ஒரு டிஜிட். அப்போ இதோட மினிமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0, அதுக்கடுத்து 0, இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 1. பட் எனக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன இருக்குது? 0.001 இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கிறேன். இங்கே 320 நார்மலாக பார்த்தோம்னா எனக்கு இந்த டிஜிட் தேவையே இல்லை தான். இதுவும் ஆக்சுவலாக சேம் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 0வை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0வை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நான் 3.2க்கு அப்புறமும் இன்னும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியிருக்கேன். அது 3.21ஓ 3.22ஓ 3.23ஓ கிடையாது, 5.32 தான். இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா 3.21 இருக்கலாமா? 5.321 இருக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது 5.322 இருக்கவோ 3.23 இருக்கவோ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கே இடம் இல்லாமல் 5.320 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வேல்யூ வைஸ் இந்த 0 நமக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நம்பர் வைஸ் இந்த 0 நமக்கு முக்கியம். ஏன்னா இது வந்து இந்த ரீடிங்கில் எதுவும் கிடையாது. 5.320 ஸோ 5.32 எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீடிங். அப்போ இங்கே லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.001 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் என்ன ஆகுது? கொடுத்துருக்கக்கூடிய லீஸ்ட் கவுண்டோட மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 320 ஒன் மோர் எக்ஸ்ட்ரா 0 வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.000 பட் இது மோர் அக்யூரேட்டாக இருக்குது. அப்போ இது லிஸ்ட்டில் இல்லை, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். 3 டிஜிட் வரைக்கும் அக்யூரேசி இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வரைக்கும் அக்யூரேசி இருக்குது. அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் ரைட்டா. ஸோ இது ஸ்க்ரூ காஜ்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின்.